பாட்டெல்லாம் நிறுத்துங்கடி, அடுத்த வேலையை பாருங்க. வீட்டுல இருக்கிற பழசு புதுசு எல்லாத்தையும் தூக்கிட்டு எடுத்து போடுங்க. அக்கா எங்கள் வீட்டில் எல்லாமே பழசு தாங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் பழசு. கூடவே என் மாமியாரும் பழசு. எல்லாரையும் ஒரே வீட்டில் போட்டு பூட்டி பேசாமல் வீட்டை கொளுத்தி விட்டுட்டா என்ன? அடி பாவி, எங்களை கொலைகேஸ்ல மாட்டி விடாத விடமாட்ட போல. ஏய், நம்ம என்ன பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல, எப்ப போய் எடுக்க போறோம்? பேசாம நாளைக்கு ஃப்ரீ பஸ் புடிச்சிட்டு போய் நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோமா? ஆமாக்கா, நான் கூட ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா எங்க மாமியார் அந்த 3000 காசை செலவு பண்ணிடும். எங்கடி சின்ன பொண்ணு உன் மாமியாவக்கா? அவங்களுக்கு குளு 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 குளிர் தான், அதனால வெளியில் வரமாட்டுறாங்க. ஏக்கா, நம்ம அப்படியே நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பொங்கப்பானெல்லாம் விற்கிது, அங்கே போய் பொங்கப்பானை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம்க்கா. ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளன்னைக்கு வந்து நம்ம வழக்கம் போல் ஒரே பொங்கலாக வச்சுருவோம். நம்ம தெருவுக்கு எப்பயுமே எல்லாரும் சேர்ந்து ஒரே பொங்கலாக தானே வைப்போம், அதே மாதிரியே வச்சுட்டு போவோம். சரி சரி, எல்லாரும் ஒரே மாதிரியே புடவை கட்டிப்போம், அப்பதான் சூப்பரா இருக்கும். அதனால கடையில போயிட்டு நல்லா ஒரே மாதிரியே யூனிஃபார்ம் மாதிரி புடவை எடுத்துக்கலாம். ஏக்கா யூனிஃபார்ம் சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்மாக எடுத்து குத்துற போறக்கா. இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் ஒரே கலர் சாரீஸ் தான். நம்ம ஒரே கலர் சாரீ எடுக்கிறோம், பொங்கல் கொண்டாடுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ஏண்டி சின்ன பொண்ணு, 2 கட்டையை தூக்கி உள்ள போடு. அட 2026 பிறந்ததே தெரியல. போய் பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் உழவர் திருநாள், அது இதுன்னு போய் உடனே இந்த ஜனவரி மாசமே முடிஞ்சு போயிடும். உடனே பிப்ரவரி மாசம் பிறகுது. ஐயோ, இன்னும் 2 மாசம் தான் ஸ்கூலா? ஐயோ, பசங்க லீவ் விட்டுதுன்னா நம்ம உயிரை வாங்கிடுமே. கடவுளே, இன்னும் 1 மாசம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்க கூடாதா? சொல்லுவீங்க, இப்படிதானே நம்ம அம்மாவும் நினைச்சிருப்பாங்க. ஸ்கூல் டைம் போய் லீவ் டைம்லாம் செம்ம கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. இப்பயே போன் வாங்கிக்கிட்டு ஒரு பக்கமா போய் உக்காந்துறாங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அம்மா பின்னாடியே சுத்துவோம். அம்மா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாமா, அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாமா, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடுவோம். அப்பெல்லாம் தொந்தரவு பண்ண நம்ம அம்மாவை. ஆனா இப்ப பசங்க உங்களை தொந்தரவு பண்ணா மட்டும் கோச்சிக்கிறீங்க. அக்கா, இப்ப இருக்கிற பசங்க விவரம் எல்லாம் போன் ஒன்று வாங்கிக்கிட்டு அந்த போன்ல இருக்கிற எல்லாத்தையும் உலகத்தையே நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி எல்லாத்தையும் அதில் பார்த்து கத்துக்குதுங்க. அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சில்லி விளையாடுவோம், அப்புறம் வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம், கொக்கோ விளையாடுவோம், அதுக்கப்புறம் மறைஞ்சு இருந்து ஆட்டம் விளையாடுவோம். ஜாலியா இருக்கும். அப்புறம் திருடம் போலீஸ், ராஜா ராணி, செட்டு வலையில, அது இதுன்னு எல்லாம் விளையாடுவோம். அது ஒரு ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப பசங்க எல்லாரும் இந்த போனுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. போனுக்கு அடிக்ட் ஆன உடனே யாரும் ஓடி பிடிச்சி விளையாட மாட்டாங்க. அதனாலே கண்ணு ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் வந்து தலைவலி, அது இதுன்னு எல்லா நோயும் வருது. என் பொண்ணு மௌலிக்கு ஏன் கண்ணாடி போட்டிருக்கா தெரியுமா? எந்த நேரம் பார்த்தாலும் போனை பாப்பா. அது கிட்ட பாக்குறதுனால கண்ணு கருவியாகி லைட்டா கண்ணு தெரியல. அதனாலதான் கண்ணுக்கு கண்ணாடி போட்டிருக்கான். அதனால போன் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிப்புறோம். ஐயோ, 2 அக்காவும் அட்வைஸ் பண்ணி கொள்றீங்களே. தயவு செய்து இன்னைக்கு போகி பண்டிகை. போகிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க. புரியுதா? பழசெல்லாம் போட்டு புதுசா யோசிங்க. ஏக்கா இருக்கா, என் புருஷனோட ஜட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறேன். அதெல்லாம் வச்சிருந்து என்ன பண்ண போறாரு? இன்னும் பொங்கல் வேற வந்துச்சு. இப்போ ஒரு 10 ஜட்டி எடுப்பாரு. அதனால அந்த பழைய ஜட்டிலாம் எடுத்துட்டு வந்து போட்டுறேங்க. இதுதான் என் புருஷனோட ஜட்டி. இதை ஃபர்ஸ்ட் போட்டு கொளுத்தணும். ஏன்டி சின்ன பொண்ணு, நீ எதுவும் எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வருவா எல்லாத்தையும். ஏன்னா அவங்க அம்மா வீட்ல இருந்தானே எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கா. ஏன் அத்தை, நான் எதுவும் வாங்கிட்டு வந்து வச்சது இல்லையா? நீங்கள் கட்டியிருக்கிறீங்களே சேலை, அது கூட என் கல்யாணத்துக்கு வச்சு கொடுத்தது தான். அதை தான் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க எப்போ பாரு. ஏன்டி அதுக்காக இந்த சேலையை அவுத்து போட்டு தரணுமாண்டி? என்ன அந்த கம்பெனி இருங்களா? அவ தான் சின்ன பொண்ணுன்னா அவளுக்கு மேல இருக்கீங்க நீங்க. ஏய் சின்ன பொண்ணு, வீட்ல இருக்க பழைய ட்ரெஸ்லாம் போய் எடுத்துட்டு வா. ஏய் சின்ன பொண்ணு, ரொம்ப கோவப்படாத. போய் வீட்ல இருக்க பழசெல்லாம் எடுத்துட்டு வா. இந்த வீட்டில் இவங்க தான் 90 வருஷம் பழசு. பேசாமல் இவங்களை போட்டு அப்படியே கொளுத்தி விட்டுடலாமா? ஏய் சின்ன பொண்ணு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு நல்லா வேகமா பேசிட்டு உங்க மாமியார் காதுல வேற ஊந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல. சீக்கிரமா ஓடி போய் பழசெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு கொளுத்துற வழியை பாரு. எத்த, நான் போய் வீட்டில் இருக்கிற பழைய சாமான் தான் எடுத்துட்டு வரேன். போயிடு, என் கண்ணு அதுக்கு நின்று ஒன்னே போட்டு போய் கொளுத்து விட்டுருவான். ஓடி போயிடு. பாத்தியா சுமதி, என் மருமக பேசுற பேச்சு? சரி விடுக்கா, வீட்டுக்கு வீடு இதெல்லாம் சாதாரணமா போய்
பழகிடுத்து புரியுதா? மாமியார் மருமகளை பேசட்டும், மருமக மாமியார் பேசட்டும், அதை கேட்கறதுக்கு அக்கம் பக்கம் வீடு இருக்கட்டும், எல்லாம் பழகி போச்சு. விட்டு தள்ளுங்கக்கா. எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிற எனக்குள் புகுந்து எங்கே நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரியாதா? ஒரு முறை பார்த்தால் பருமுறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதலன் ஆனால் என்ன சரித்திரமோ? ஏண்டி உன படம் தானே எடுத்து சொன்னேன், இப்ப எதுக்கு அங்க போய் பாட்டு பாடிட்டு இருக்க? பாம்பு காதுல என் மாமியாருக்கு எப்படி தான் ஒழுனே தெரியல. சரி அவங்க புடவையெல்லாம் எடுத்து போய் கொடுப்போம். எங்க எரிசாடிக்கிட்டே இருக்கன்னா போட்டோம். அடி பாவி, சேலை இல்லை சேலை இல்லைன்னு சொல்லிட்டு என் சேலை எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு கட்டிக்கிறா. பீரோவை தந்தா மேட்சிங்க பேகு, சாரி, பட்டு சாரிக்கு கவரு, அந்த சாரி கவருன்னு வச்சிருக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சேலையிலே போயிடும் போல. ஏண்டி சீக்கிரம் எடுத்துட்டு வாடி, இது எத்தனை வருஷத்துக்கு போகவே முடிஞ்சிரும் போல. ஐயோ, அந்த ப்ளூ கலர் சேலை போன வாரம் தான் நயன்தாரா கட்டியிருந்தது. அதுக்குள்ளே எடுத்துட்டு போகிறேன் இந்த வயசுல இந்த கிழவி. சரி இந்த சேலை எடுத்து கொடுப்போம். ஏண்டி ஒரு சேலை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது? சரி சரி விடத்த, நான் தான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, அதோ போட்டுடுறேன். இந்த சேலை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அத்தை, இது நீ பொங்கலுக்கு எடுத்துட்டு வந்த சேலை தானே இது? ஆமா, நான் கூட போடும்போது யோசிச்சேன் இந்த சேலை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு. அடி பாவி, நான் பொங்கலுக்கு எடுத்துட்டு வந்த சேலையை போட்டு எரிச்சிட்டியேடி. அடி பாவி கிழவி, இது பொங்கலுக்கு எடுத்துட்டு வந்த சேலையா? நானே ஒன்னே ஒரு சேலை தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு 5 சேலை எடுத்து வச்சிருக்கா. இந்த வயசுல இந்த 5 சேலை உனக்கு தேவையா? சரிக்கா, போகி முடிஞ்சு போச்சு. சரி நான் போய் வீட்டு வேலையை பார்க்கணும். கலர் கோலம் போடணும், அப்புறம் தண்ணி சுட வைக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குக்கா. நான் போயிட்டு வரேங்க. ஏண்டி நாங்களாம் அந்த காலத்துல ஐயோ ஆரம்பிச்சுட்டுதா ராமாயணத்தை. சொல்றது கேளாண்டி. நாங்களாம் அந்த காலத்துல சுடுதண்ணி வைக்கிறது எப்படி தெரியும் அந்த போகி பண்டிகை அன்னைக்கு? இதே மாதிரி போகிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு 4 குண்டான்ல தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த ஓரத்துல இந்த விரவு பக்கத்திலே வச்சிருவோம். அது நல்லா சுட்டு கொதிக்கும். கொதிச்ச உடனே அதை நாங்க குளிப்போம். சூப்பரா இருக்கும். ஐ 2 in 1 போகி கொண்டாடின மாதிரி இருக்கும், தண்ணி சுட வச்ச மாதிரி இருக்கும். சரி நாம இன்னைக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஏய் எல்லாரும் வீட்டுக்கு போய் குண்டாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து வைங்கடி. அப்பாடி, நான் ஒரு குண்டான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன், நீங்களும் எடுத்துட்டு வந்து வைக்கா. எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி சுட்டுதுன்னா போய் குடிச்சிட்டு வந்துடும். அவ்வளவுதான், கோயில் முடிஞ்சு போச்சு. சரி எல்லாரும் ஒரு டைலாக் பாட்டு பாடிடுங்க. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் விட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தமோன்னு எண்ணி கொள்ளடை. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சுவன் தண்ணீர் ஊத்துவான் சும்மா நில்லடை. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூலம் பத்த வச்சு காயலாம். தைப்பாருக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்க பாலை வெள்ளம் போல பயலாலாம். உங்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.